இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல யூனிட் 4 இருக்கிற ஒரு போயம் பார்க்க போறோம். அது என்ன போயங்கிறத ஒரு குட்டி வீடியோ நான் காட்டுறேன். உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும் என்னங்கிறது. நம்ம எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் ஃபியூ மினிட்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த போயம் ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் ஒரு ஈசாப் ஃபேபிள்ஸ். ஈசாப்புங்கிறது ஒரு நீதி கதைகள். இந்த நீதி கதைகள் வந்து பொதுவாக இந்த ஒரு ஈசாப் அவர் தான் எழுதியிருக்க இந்த ஒன் மினிட். ஃபேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காலங்காலமா ஒரு கதை. அந்த கதை என்னன்னா நீதி கதையா இருக்கும். ஒரு நீதியை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு கதையா இருக்கும். யூஸ்வலி த கேரக்டர்ஸ் இந்த ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல்ஸ். முக்காவாசி இந்த கதைகள்ல வந்து மிருகங்கள் தான் வந்து கேரக்டர்ஸா இருக்கும். மனிதர்கள் வந்து இருக்காது. ஒரு மிருகங்களை வச்சு நமக்கு ஒரு நீதி பாடம் கற்பிக்கிற மாதிரி இந்த பீஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் இருக்கும். This poem, The Ant and the Cricket, teaches us the importance of hard work and planning. எப்படி வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்ம வந்து பிளான் பண்ணணும், கடின உழைப்பு, இதுதான் இந்த போயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நம்ம எப்படி அதை செக்யூர்டா வச்சுக்கிறோம், எப்படி நம்ம உறுதி செஞ்சுக்கிறோம், நம்மளுடைய கடின உழைப்பும் நம்ம எவ்வளோ பிளான்டா இருக்கோங்கிறது தான் இந்த போயம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ இந்த போயம்ல வந்து நம்ம கடினமா உழைக்கிற இந்த எறும்பும் இந்த வெட்டுக்கிளி போல ஒரு தோற்றம் இருக்கிறது தான் இந்த கிரிக்கெட்டுங்கிற பூச்சி. அதுக்கு இடையே இருக்கிற கான்வர்சேஷன் தான் இந்த poemல நம்ம பார்ப்போம். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. Not a crumb to be found on the snow-covered ground, not a flower could be seen, nor a flower could he see, not a leaf on a tree. Oh, what will become, says Cricket, of me? At last, by starvation and famine, made bold, all dripping with wet and all trembling with cold, away he set off to a miserly ant to see if to keep him alive he would grant him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he'd repay it tomorrow. If not, he must die of starvation and sorrow. Says the ant to the cricket, I am your servant and friend, but we ants never borrow, we ants never lend. But tell me, dear cricket, did you lay anything by when the weather was warm? Quoth the cricket, not I. My heart was so light that I sang day and night, for all nature looked gay, for all nature looked gay. You sang, sir, you say? Go then, says the ant, and dance the winter away. Thus ending, he hastily lifted the wicket, and out of the door turned the poor little cricket. Folks call this a fable, I'll warrant it true. Some crickets have 4 legs and some have 2. Adapted from Aesop's Fables. ரொம்ப ஒரு அழகான ஒரு போயம். ஒரு அழகான ஒரு நீதியை வந்து நமக்கு தெரிவிக்கிறது. இந்த எறும்பு வந்து கடினமா உழைக்கக்கூடிய ஒரு பூச்சி இல்லையா? ஒரு இன்செக்ட். அது வந்து எப்போதும் அது வந்து நம்ம பார்த்தோம்னா அதோடைய கூட்டத்தோட அதுவும் லைன்ல தான் போகும். அது வந்து வழி மாறியோ அவங்களுடைய கூட்டத்தை விட்டு அது நகரவே நகராது. தனக்குன்னு நினைக்கிற ஒரு ஜீவன் அது கிடையாது. தன் குடும்பத்தோட அது ரொம்ப கடினமா எப்போதும் உழைச்சிட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படி உழைக்குது? இப்போ மழை நாள் இப்ப நம்ம நெருங்கிட்டோம் இல்லையா? இப்ப வந்து நம்ம இந்த எறும்பை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அது வந்து அது அடக்கமா ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா இந்த வெயில் நாள்ல அத்தனை உணவுகளையும் வந்து சேகரிச்சு வச்சுக்கும்.
இப்ப மழை நாள் வருதே நம்ம என்ன பண்ணுவோங்கன்னா அப்படியே நம்மளும் உட்காந்துட்டு இருக்கோங்கிற எண்ணம் வந்து இந்த எறும்புக்கு கிடையாது. எப்போதும் உழைச்சுனே இருக்கும், எப்போதும் நகர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அது உட்காந்து பார்த்துருக்கவே முடியாது. எப்போதும் அது அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டே தான் இருக்கும். ஒரு இத்தினோண்டு ஒரு அரிசி பருக்க கீழே விழுந்திருந்தாலுமே அதை தன் தலைமையில தூக்கி வச்சுட்டு அது அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வெட்டுக்கிளி தோற்றத்துல இருக்கிற இந்த கிரிக்கெட்டுங்கிற பூச்சியும் கோடை நாள் முழுக்க அது பாடி ஆடி அவ்வளோ உற்சாகமா என்ஜாய் பண்றது. அந்த நேரத்துல வந்து அந்த ஆண்ட் இந்த எறும்பை வந்து பாக்குறது விடாம உழைச்சிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துல மழை நாள் குளிர் நாள் வந்துருது. குளிர்காலம் வரத்த அதுக்கு வந்து ஆஹ் உணவு உட்கொள்றதுக்கு வந்து ஒரு பருக்க அரிசி கூட அதுகிட்ட இல்லை. சரி நம்மளுடைய நண்பரான எறும்பு கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படிங்கிற போல அது நினைக்கிறது. ஆனா இந்த எறும்பு என்ன சொல்றதுன்னா, எனக்கு கடன் வாங்குற பழக்கமும் கிடையாது, கடன் கொடுக்குற பழக்கமும் கிடையாது. நீ இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ வெயில் நாள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வெயில் நாள்ல முழுக்க டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு ஜாலியா இருந்தேன். அப்படின்னா இப்பவும் போய் நீ அந்த அந்த டான்ஸும் பாடினா அப்படியே நீ உன்னுடைய பொழுத கழிச்சிரு. நான் ஒன்றும் கடன்லாம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து கொடுக்கவும் மாட்டேன். நாங்க கடன் வாங்கியும் பழக்கம் கிடையாது, கடன் கொடுத்தும் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லி அனுப்பிடுறது இந்த கிரிக்கெட்டை. அண்ட் ஸோ நம்மளும் இதே போலதான் நம்மளுடைய ஃபியூச்சர் நினைச்சு இப்போ எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு அடுத்த மாசம் வருதுன்னா முன்கூட்டியே நம்ம படிச்சு வச்சுக்கணும். நாளைக்கு பரிசுனா இன்னைக்கு உட்காந்து மாங்குன்னு காத்தாலேருந்து ராத்திரி விடிய விடிய உட்காந்து படிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இருக்காது. முன்னாடியே அதுக்கு ஏத்தா போல பிளான் பண்ணோம்னா எக்ஸாம்க்கு முதல் நாள் நம்ம அழகா சீக்கிரமா படிச்சுட்டு தூங்கிடலாம் இல்லையா? ஸோ அதே போல சின்ன ஒரு பாடம் தான் இந்த ஆண்ட் அந்த கிரிக்கெட் இந்த போயம் இந்த கவிதை மூலியமா நமக்கு அது தெரிவிக்குது. ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா மீனிங் நம்ம பார்க்கலாம். A silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. இந்த சூடான வெப்பமான இந்த வெயில் காலத்துல வந்து இந்த கோடை நாள்ல வந்து இது பாடி ஆடி திரியுது இந்த முட்டாளான கிரிக்கெட். குளிர்காலம் வரத்த தன்னோட அலமாரிய தேடி பாக்குறது. His cupboard was empty and winter was come. பனி நாட்கள் வந்து வந்துடுது, குளிர்காலம் வந்துடுது. கபோர்டை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தன்னோட அலமாரியில வந்து எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. Not a crumb to be found on the snow-covered ground. Not a flower could he see, not a leaf on a tree. ஒரு இத்தினோண்டு ஒரு பருக்க, ஒரு இத்தினோண்டு ஒரு துண்டு ஒரு ரொட்டி கூட கிடைக்கல. கீழேயோ வந்து ஒரு பனி நிறைஞ்ச ஒரு பனி நிறைஞ்சிருக்கு on the snow-covered ground. இந்த பனி மூடிய ஒரு நிலத்துல ஒரு பூ கூட காண முடியல அதால. மரத்துல ஒரு இலைய கூட அதால பார்க்க முடியல. ஓ, வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ. ஐயோ, நான் இப்ப என்ன ஆக போறேனே தெரியலையே. எனக்கு பசியும் இதுவும் எனக்கு தாங்கவே முடியல. வறுமையிலையும் பசிலையும் நான் வந்து இப்படி ஆயிட்டேனே, நான் என்ன ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு புலம்புற நிலைமைக்கு இந்த கிரிக்கெட் வந்துடுது. ஓ, வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ. At last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold, away he set off to a miserly ant to see if to keep him alive he would grant. ஐயோ, நான் இப்ப என்ன, எனக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி சொல்லிட்டே இந்த கிரிக்கெட் இந்த கடுமையான பசியிலையும் பஞ்சத்திலையும் தைரியத்தோட என்ன பண்றதுன்னா சொட்ட சொட்ட நனைஞ்சுட்டே இந்த குளிர்ல நடுங்கினபடி இந்த எறும்பை தேடி போகுது. இந்த கஞ்சத்தனமான எறும்பு வந்து நமக்கு ஏதாச்சும் கொடுப்பானா, நம்ம உயிர் வந்து நம்மளால உயிர் பிழைக்க முடியுமா, ஏதாவது நம்ம சாப்பிட்டா அது நம்ம உயிர் வாழ்வோமா, வந்துட்டு போய் நம்ம உதவி கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற போல அது முடிவு செய்யுது. டு see if to keep him alive he would grant. ஏதாவது கொடுக்குறதான்னு பார்ப்போம், நம்ம போய் கேட்டு பார்ப்போம். அந்த கஞ்சத்தனமான எறும்பை நம்ம போய் கேட்டு பார்ப்போம். அது பசினாலையும் குளிர்னாலையும் நடுக்கத்துல அப்படியே மறைச்சு போய் இருக்கு இந்த பூச்சி. இந்த பூச்சி கிரிக்கெட். To see if to keep him alive he would grant him shelter from rain and a mouthful of grain he wished only to borrow, he'd repay it tomorrow. நம்ம உயிர் பிழைக்கிறதுக்காவது இது ஏதாவது நம்மள குளிர்ல இருந்தும் இந்த மழையில இருந்தும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறதான்னு பார்ப்போம் இந்த எறும்பு.
ஒரு பசிக்கு வந்து ஒரு ஒரு நெல் அரிசியாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹி விஷ் ஒன்லி டு பாரோ. நான் இதை கடன் தான் நான் கேட்க விரும்புகிறேன், நான் மறுநாளே நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேங்கிற மாதிரி இந்த கிரிக்கெட் வந்து எறும்புகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குறது இந்த இடத்துல. If not, he must die of starvation and sorrow, says the ant to the cricket. I'm your servant and friend, but we ants never borrow, we ants never lend. But tell me, dear cricket, did you lay anything by when the weather was warm? Quoth the cricket, not I. இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன். எனக்கு ஏதாவது ஒரு நெல் ஒரு பருக்க அரிசி இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பசி தாங்கலை, நான் வந்து வாங்கிக்கிறேன், மறுநாளே உன்ட்ட நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிற போல் இந்த கிரிக்கெட் பூச்சி வந்து எறும்புகிட்ட கேட்குறது இல்லையா. அதுக்கு அந்த எறும்பு வந்து கிரிக்கெட் இந்த பூச்சிகிட்ட சொல்லுதான், நான் உங்களுடைய வந்து சேவகனும் உன்னுடைய நண்பனும் தான், ஆனால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நாங்கள் இந்த எறும்புகள் வந்து யாருக்கிட்டேயும் நாங்கள் கடன் வாங்கவும் மாட்டோம், கடன் கொடுக்கவும் மாட்டோம். ஆனா இந்த நேரத்துல நீ எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த இந்த இந்த வெயில் நாட்கள்ல? Did you lay anything by when the weather was warm? நீ ஏதாச்சும் சேகரிச்சு வச்சிருந்தியா இந்த கோடை நாட்கள்ல வந்து? அதுக்கு அந்த கிரிக்கெட் சொல்றது, நாடாய், இல்லையே, நான் ஒண்ணுமே வச்சுக்கலையே, நாடாய். மை ஹார்ட் வாஸ் so light that I sang day and night. அப்படியே நான் ரம்யமா என்னோட உடம்பெல்லாம் அப்படியே லேசா இருந்தது, நான் நாள் பொழுதும் பாடியும் ஆடியும் இரவும் பகலுமா நான் கழிச்சேன். For all nature look gay, for all nature look gay, you sang sir, you say. ஓ, நீ வந்து நாள் முழுக்க பாடிட்டேயும் ஆடிட்டேயும் தான் இருந்திருக்கியா வெயில் நாள்ல? நீ இதுதான் சொல்றியா என்கிட்ட? அப்படிங்கிற போல அந்த எறும்பு கிரிக்கெட் கிட்ட கேட்குறது. Go then, says the ant, and dance the winter away. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, இந்த குளிர் நாள் முழுக்கவும் நீ அப்படியே பாடியும் ஆடி அப்படியே கழிச்சிடு. Thus ending, he hazily lifted the wicket and out of the door turned the poor little cricket. இப்படி சொல்லிட்டே அந்த வெளியில வந்துருது, அது அனுப்பி விட்டுருது. நான் எதுவும் கொடுக்கவும் மாட்டேன், எனக்கு கடன் வாங்கியும் பழக்கம் இல்லை, கடன் கொடுத்தும் பழக்கம் இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருந்த இத்தனை நாள்? சாப்பாடை சேகரிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எதுவுமே இங்க இந்த இடத்துல கிடைக்காதுன்னு தெரிஞ்சது அப்படியே கிளம்பி போகுது. Folks call this a fable. I'll warrant it true. Some crickets have 4 legs and some have 2. சில கிரிக்கெட் பூச்சிக்கு இந்த இடத்துல நீங்க இதை உறுதியா ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு வந்து 4 கால்களும் இருக்கும், சில இதுக்கு 2 கால்களுடையும் பூச்சிகளாகவும் இருக்கும். இதுதான் இந்த போயம் Ant and the Cricket. A very nice poem. ஒரு நீதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிதை வடிவத்தில் இருக்கு. கதையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க, இது போயம் வடிவத்தில் இங்க இருக்கு. கிளாசரி பகுதியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீட் அபவுட் தி ஆத்தர். ஈசாப் அவர் தான் இந்த ஈசாப் ஃபேபிள்ஸ்ங்கிறது, இந்த ஈசாப் நீதி கதைகள் அவருடைய பேர்ல தான் எடுக்கப்படுறது, அவர் தான் எழுதியிருக்கு. Aesop Fables is a collection of fables credited to Aesop, a slave and a storyteller. ஒரு கதை சொல்றவராகவும் இருந்திருக்காரு, ஒரு அடிமையாகவும் இருந்திருக்காரு. He believed to have lived in ancient Greece between 620 and 564 BCE. இந்த 620க்கும் அந்த கிமு காலத்துல அவர் வாழ்ந்திருக்கார். 564 இடையிலிருந்து 620 கிமு காலத்துல இவர் இந்த கிரீஸ் நாட்டுல வாழ்ந்திருக்கார். These fables became popular when they emerged in print. இந்த அச்சடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, இந்த ஈசாப் ஃபேபிள்ஸ்ங்கிறது. Several stories are attributed to Aesop even today. இப்பவும் வந்து நிறைய கதைகள், ஈசாப் கதைகள் இப்பவும் சொல்லப்படுறது, ரொம்ப பிரசித்தமா தான் இருக்கு. The process of inclusion is continuous and new stories are being added. இப்பவும் வந்து இந்த நீதி கதைகள் வந்து இந்த ஈசாப் ஃபேபிள்ஸ் வந்து இப்பவும் சேர்க்கப்பட்டு தான் இருக்கு. சாரி.
Collections of Aesop fables were among the earliest books to be printed in many languages. நிறைய பாஷைகள்ல வந்து இது அச்சடிக்கப்பட்டிருக்கு ஈசாப் கதைகள். இந்த கிரிக்கெட் பூச்சிங்கிறது இப்படிதான் இருக்கும். A brown or a black insect related to a grasshopper but with a shorter legs. ஒரு குட்டி கால்கள் தான். grasshopper போல தான் இது தோற்றம் கொடுக்கிறது. It's a small insect that produces short loud sounds by rubbing its wings together. தன்னுடைய ரெக்கைகளை இப்படி ஒண்ணு ஒண்ணு உரசறத அதோட வித்தியாசமான ஒரு சத்தம் ஒரு அது வெளிப்படுத்துறது. glossary accustomed to, be used to, ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம். கே glad joyful, ரொம்ப ஒரு சந்தோஷமான உற்சாகமான ஆனந்தம். crumb a piece of bread, ஒரு துண்டு சாப்பாடு ஒரு ரொட்டி துண்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. famine extreme scarcity of food, பஞ்சத்துல இருக்கிறது. miserly hesitant to spend money, ரொம்ப கஞ்சத்தனமா பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்றது, ரொம்ப செலவழிக்கிறதுக்கே யோஜனை பண்றது, அது பேர் miserly. he is a miser அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணத்தையே ஒருத்தர் வந்து செலவு பண்ணாம அப்படியே பதுக்கி பதுக்கி பத்திரமா வச்சுப்பாங்கல்ல, we call that person as a miser. இந்த இடத்துல இந்த எறும்பை வந்து miserly and நான் வந்து இந்த கஞ்சத்தனமான எறும்பிட்ட போய் நான் கேட்டு பாக்குறேன் அப்படிங்கிற போல இந்த கிரிக்கெட் சொல்றதுல. quoth said old English usage used only in first and third person singular before the subject. இன்னார் சொன்னது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, that is called quoth. hazily hurriedly பரபரப்பா சொல்லப்படுறது, ஒரு அவசரமா பரபரப்போட இருக்கிறது. வாரண்ட் உறுதிப்படுத்துறது, கேரண்டி இல்ல ப்ராமிஸ், இட்ஸ் கால்ட் வாரண்ட். Any doubts to anyone regarding the poem? இந்த poem அர்த்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க chat boxல கேட்கலாம். We'll move to the question answer section. Okay. A silly young cricket, நம்ம டெக்ஸ்ட்புக்ல பேஜ் நம்பர் 117ல கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. What was the routine of the cricket? The cricket பூச்சினுடைய routine என்னவா இருந்தது? The routine of the cricket was to sing and dance all through the sunny months. Name the seasons mentioned here. என்னெல்லாம் சீசன் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு? சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், ரைட்?
Summer and spring are the two seasons that has been mentioned in this poem. That is mentioned in this poem. Began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. தன்னுடைய அலமாரியை தேடி பார்த்தபோது ஒண்ணுமே இல்லை, ஒரு துண்டு சாப்பாடு ஒரு பருப்பு கூட இல்லைங்க போது ஐயையோ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது இந்த கிரிக்கெட். Who does he refer to? He refers to the cricket. The cricket பூச்சியை தானே இங்கே சொல்லப்பட்டது. Why was his cupboard empty? ஏன் அதோடைய கபோர்ட் அலமாரியில வந்து ஒண்ணுமே இல்லை? The cupboard was empty because he didn't keep aside anything for winter. எதுவுமே வந்து சேமிச்சு வச்சுக்கல குளிர்காலத்துக்காக. அதனால அது எம்டியா இருந்தது. கபோர்ட்னா அலமாரி. Not a crumb to be found on the snow-covered ground. What couldn't he find on the ground? என்ன வந்து அதால தரையில ஒண்ணுமே கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு துண்டம். A crumb of food. He couldn't find a piece of bread. Is what he is trying to say here. Why was the ground covered with the snow? ஏன்னா இது வந்து ஒரு குளிர்காலம், அதனால வந்து பனியால மூடப்பட்டிருக்கு நிலமே. It was the winter season. The ground was covered with snow because ஏன்னா அது வந்து குளிர்காலம். At last, by starvation and famine, made bold, all dripping with sweat and all trembling with cold. What made the cricket bold? Starvation and famine made the cricket bold. இந்த பஞ்சமும் இந்த வறுமையும் தான் அதை வந்து ரொம்ப தைரியமா ஆக்கித்து. It made him bold. Why did the cricket drip and tremble? The cricket drip and trembled as it was wet and cold. The cricket dripped and trembled
The cricket dripped and trembled as it was wet and cold. ஈரமாகவும் இருந்தது ரொம்ப குளிராகவும் இருந்தது. அதனால அது ரொம்ப நடுங்கி போயும் மயத்தோடையும் இருந்தது. சொட்ட சொட்ட இருந்தது, அப்படியே நடுக்கத்தோட அது இருந்தது. Away he set off to a miserly ant to keep if to keep him alive he would grant him shelter from rain and a mouthful of grain. Whom did the cricket want to meet? The cricket wanted to meet the ant. The cricket wanted to meet the miserly ant. Why? Because he wanted to have food and shelter. பதுங்கிறதுக்கு ஒரு இடமும் ஆகாரமும் வேணுங்கிறதுனால அதை அந்த எறும்பை பார்க்கணுங்கிறதுக்கு இந்த கிரிக்கெட் நினைச்சுதான். What would keep him alive? எது வந்து அதை உயிரோட இருக்கிறதுக்கு அது இந்த இடத்துல உதவி செஞ்சோம். What would keep him alive? A mouthful of grain and shelter from rain. ஒரு வாய் நிறைய சாப்பாடும் பதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதுன்னா அது வந்து உயிரோட இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிற போல இந்த கிரிக்கெட் சொல்லுது. But we ants never borrow, we ants never lend. Why do you think ants neither borrow or lend? Ants neither borrow nor lend because they work hard and they plan for their future. அது எப்போதுமே கடினமா வேலை செய்யும். அதோட எதிர்காலத்துக்காக அது எதிர்காலத்தை நோக்கி அது பிளான் பண்ணி வேலை செய்யும். அதனால அது யார்கிட்டயும் கடனும் கேட்கறது இல்ல, கடனும் கொடுக்கறது இல்ல. Who says these lines to who? யார் வந்து யார்கிட்ட இந்த லைனை சொல்றா? The ant says these lines to the cricket. The ant to cricket. அப்படின்னு சிம்பிளா எழுதுறேன். The ant says to cricket. Hoping that you are also writing along with me. நீங்களும் என்னோடய எழுதிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். தெரியாதவங்களுக்கு வந்து இதை நோட் டவுன் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸை. Not I. My heart was so light that I sang day and night, for all nature looked gay. Who does I refer to? I refers to cricket. It refers to cricket. What was the nature of the cricket? How do you know? The nature of the cricket was he was lazy and silly. ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு பூச்சியா இருந்தது இல்லையா? He was lazy and
lazy and silly as he didn't save anything for its future. அப்படியே பாடி ஆடியே பொழுது கழிச்சிடலாம், ஏதாவது கிடைக்கணும் அப்படியே சாப்பிட அப்படின்னு தானே நினைச்சது. திங்க் ஃபார் இட்ஸ் ஃபியூச்சர். இந்த 7th கொஷினோட நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இஃப் டைம் பர்சஸ் வில் குவிக்லி மூவ் டு தி நெக்ஸ்ட் சாப்டர் ஆஸ் வெல். அடுத்த கிளாஸில் மீதி இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸும் பார்க்கலாம். டைம் இருந்தால் அடுத்த சாப்டருக்கும் நம்ம போகலாம். இன்னி கிளாஸில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு கேட்கலாம். நான் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.